இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 9 மாவட்ட மீனவ அமைப்பினர்கள் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் எமிரேட்டுடன் நமது செய்தியாளர் அபிநயா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கும் 28 மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் 18 விசைப்படகுகள் விடுவிக்கப்பட்டும் மூழ்கி இருக்கும் காரணத்தினால் அதற்கான இழப்பீடுகளை வழங்க வேண்டும் உள்ள கோரிக்கைகளை வலியுறுத்தி 9 மாவட்ட மீனவ அமைப்பினர் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து சொல்வதற்காக ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் எமிரேட் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ முற்றுகையிட முயற்சி செய்து உங்களை கைது பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமா உங்களோட போராட்டம் எப்படி தொடரும்? அதாவது இந்த போராட்டம் ஒரு வாழ்வாதார போராட்டம். சென்னையில் எத்தனையோ அமைப்புகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சம்பள உயர்வுக்கு வேலை வாய்ப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க பல ஆயிரம் கோடி அன்னி செலவணி ஈட்டி கொடுக்கிற இந்த தொழில் இந்த இந்திய அரசாங்கத்தை வல்லரசாக்கிறதுக்கு நாங்க எங்க உயிரை கொடுத்து இலங்கையோட போராடி நாங்க சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல லட்சம் குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க படகு விசைப்படகுகள் 79 இலங்கையில் இருக்கு. 27 மீனவர்கள் சிறைச்சாலையில் இருக்காங்க. ஏற்கனவே பிடித்து மூழ்கிய 18 படகுகளுக்கு இழப்பீடு கொடுக்கல. இந்த நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டோம். இன்னைக்கு எங்களை கைது செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மீனவர் மேல மெத்தன போக்க கையாண்டுகிட்டு இருக்கு. வருகின்ற தேர்தல் காலத்தில் மீனவனுக்கு விரோதமான அரசாங்கங்களை இந்த தமிழகத்தை விட்டு நாங்க அப்புறப்படுத்துவோம் சொல்லி ஒட்டுமொத்த தமிழக மீனவ சார்பா நான் கேட்டுக்கிறேன். சார் இப்போ 2 பேர் தற்கொலைக்கும் முயற்சித்திருக்காங்க மண்ணெண்ணெயை ஊற்றி. இந்த உங்களோட பிரச்சனை ரொம்ப அடித்தளமான அடிப்படையானது அப்படின்னாலும் தற்கொலை என்பது தீர்வா இருக்குமா? இன்றைக்கு அந்த 18 படகுகளை இழந்து 3 வருஷமா அவன் நடைபெணமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த குடும்பமே இன்னைக்கு தற்கொலை சாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த குடும்ப தலைவன் ஒவ்வொரு நாளும் கடன் தொழிலாளர் பாதிக்கப்பட்டு இருக்கான். அப்ப கடன்காரன் அவனை அவமானமான வார்த்தைகள் சொல்லி சாகிறத விட இந்த தமிழ்நாட்டின் தலைநகர்ல தன் உயிரை போக்கியாவது இனி வர சந்ததியாவது பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி தான் அவன் தற்கொலை சாவுக்கு போயிருக்கான். சும்மா அவன் விரக்தியில போகல. நன்றி சார். அது மீனவர்களுடைய தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால், தங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் தீவிரமாகும் என தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.